அனைவருக்கும் வணக்கம். திமுக தேர்தல் பத்திரத்தில் 500 கோடி ரூபாயை தொழிலதிபர் மார்ட்டின் கிட்ட வாங்கினது செய்தியாக வெளியே வந்துச்சு. திமுக இதுவரைக்கும் அதை மறுக்கவே இல்லை. ஆனால் இப்போ ஒரு குற்றச்சாட்டை மார்ட்டின் அவருடைய மகன் சார்லஸ் மார்ட்டின் ஆதாரத்தோடு எடுத்து உடைச்சிருக்காரு. என்னன்னா, இந்த 500 கோடி பணத்தை திமுகவுக்கு வாங்கி கொடுத்ததே ஆதவ் அர்ஜுனா. அது மட்டும் இல்லாமல் இந்த 500 கோடியை வாங்கிக்கிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இல்லீகலாக நீங்கள் லாட்ரி விற்கலாம், நாங்கள் எந்த விதமான கட்டுப்பாடு போட மாட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் லாட்ரி இல்லீகலாக தடை செய்யப்பட்டிருக்கு. அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் தடை செய்யப்பட்டுச்சு. இல்லீகலாக விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க மினரல்ஸ் மைன்ஸு கல்குவாரிகளை நீங்கள் ஏலம் எடுத்துக்கோங்க, அதுக்கு எங்களுக்கு முதல் கட்டமாக 1000 கோடி ரூபாயை நீங்கள் கொடுத்துருங்க என்றும் அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. இதை மறுத்த மார்ட்டின், எனக்கு இல்லீகலாக வேணாம் லீகலாக வேணாம் லாட்ரியை நீங்கள் தடையை உடைச்சு கொடுங்க, நான் விற்கிறேன், ஆனால் சட்டவிரோதமாக நான் விற்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எப்படி இந்த பேரம் நடத்தப்பட்டுச்சு, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து தான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல ஒளிஞ்சன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் போய் லால்குடியில் பிரச்சாரம் பண்ணுறாரு. பிரச்சாரம் பண்ணும்போது இந்த தொகுதியில் யார் நிற்கிறா, அதிமுகவில் இந்த மாதிரி லாட்ரி சீட்டு விற்கக்கூடிய குடும்பம் தான் நிற்கிது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக மார்ட்டினுடைய மகன் சார்லஸ் மார்ட்டின், எல்ஜேகே கட்சியினுடைய தலைவர், அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பாருங்க, நீங்கள் இந்த இடியாப்பமும் பாயாவும் சாப்பிட்டீங்களே அது நல்லா இருந்துச்சா, அது அவங்க காசு அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் போன தடவை தேர்தல் பிரச்சாரத்தில் பல சட்டை போட்டிங்கல்ல, காரில் போனீங்கல்ல, ரெட் ஜெயந்தில் படம் எடுத்தீங்கல்ல, அதெல்லாம் எங்கள் காசுங்க. எங்ககிட்ட 500 கோடி ரூபாயை எலெக்ஷன் பாண்டில் வாங்கிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசலாமா? நாங்கள் வட மாநிலங்களில் சட்டத்துக்கு உட்பட்டு லாட்ரி விற்கிறோம், ஆனால் சட்டவிரோதமாக லாட்ரியை விற்பதற்கு தமிழ்நாட்டில் எங்களுக்கு வழி போட்டு தாரோம்னு சொன்னதே திமுக தான். இந்த 500 கோடியை வாங்கிக்கிட்டு சட்டவிரோதமாக இல்லீகலாக லாட்ரியை கொடுங்க, நாங்கள் எந்த கண்டுக்கவே மாட்டோம், வழக்கலுக்கு எதுவுமே போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மார்ட்டின் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த பேரத்தை பேசும்போது ஆதவ் அர்ஜுனா இருந்திருக்காரு. ஆதவ் அர்ஜுனாக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது இல்லீகல் லாட்ரியை தமிழ்நாட்டில் ஓட்டி அதை பூரா தன் கட்டுப்பாட்டில் கொண்டு நம்ம பல கோடியை பாத்திரம் வச்சுக்காரு. ஆனால் மார்ட்டின் இல்லை, அது வேணாம், அது சரியாக வராது அப்படின்னு சொல்லி மறுக்க. சரி, வேற இன்னும் அப்ளிகேஷன் சொல்லுங்க, உங்களுக்கு ஒன்று டாஸ்மாக வேணா நெறிப்படுத்தி அந்த கான்ட்ராக்ட் எங்கிட்ட கொடுத்துருங்க, இப்போ இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது இதெல்லாம் இருக்குது, அதை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா, இல்லை அதை நாங்கள் தர மாட்டோம், எங்களுக்கு அதில் தாங்க வருமானமே இருக்குது, நீங்கள் என்னங்க ஆதாரத்தில் கை வைக்கிறீங்க, ஆதாரத்தை கை வைக்கிறீங்க, அதை மறுத்துருக்காங்க. சரி, வேற என்ன உங்களுக்கு வேணாம் அப்படிங்கும்போது, நாங்கள் வேணால் தமிழ்நாடு முழுக்க மைன்ஸை தரோம், கல்குவாரி முழுக்க உங்கள் கட்டுப்பு தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 1700 கல்குவாரி இருக்குது. இந்த 1700 கல்குவாரியிலையும் கல்லை வெட்டுவாங்க, டன்னுக்கு 100, ஒரு யூனிட்டுக்கு 1000 2000, இல்லை ஒரு ஏக்கருக்கு 5 லட்சம், இந்த மாதிரி வசூல் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுக்கு அட்வான்ஸாக எங்களுக்கு ஒரு 1000 கோடி கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. அது பண்ண முடியாது. மலையை வெட்டுறது கல்லை வெட்டுறது என் வேலை கிடையாது, எனக்கு அந்த தொழிலும் தெரியாது, அதை நான் பண்ண மாட்டேன், நான் வேணால் சட்டவிரோதமாக சட்டத்துக்கு உட்பட்டு லாட்ரி சீட்டை நீங்கள் அனுமதி கொடுக்கணும், அது முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பண்ணித்தாரோம், இந்த 500 கோடியை வாங்கிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டில் தொழில் செய்வதற்கு எல்லாம் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எதுவும் பண்ணல. இதில் இந்த 2 தரப்புக்கும் விரிசல் விழுந்துருது. இதை இப்போ மார்ட்டின் மகன் சார்லஸ் மார்ட்டின் எடுத்து உடைச்சிருக்காரு. எங்ககிட்ட வாங்கின எலெக்ஷன் பாண்டில் வாங்கின 500 கோடி ரூபாய்க்கு இல்லீகலாக தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ண சொன்னாங்க, நாங்கள் முடியாதுன்னு மறுத்துட்டோம்னு சொல்லியிருக்காரு. நான் கேட்குறேன், 500 கோடி ரூபாயை அவங்ககிட்டே வாங்கிக்கிட்டு இங்கே லாட்ரி விற்கிறாங்க, லாட்ரி சீட்டு கொடுமோன்னு சொன்னால் அந்த 500 கோடியை அவங்க கணக்கு பண்ணல, ஏன்னா என்கிட்ட 500 கோடியை வாங்கிக்கிட்டு எங்கள் குடும்பத்தையே பேசுகிறான்னு சொல்லும்போது தான் இப்போ என்ன பண்ணுறாரு, சார்லஸ் உதயநிதிக்கு அட்டாக் பண்ணி 500 கோடியை எங்ககிட்ட வாங்கியதற்கு இல்லீகலாக எங்ககிட்ட தொழில் பண்ண சொன்னாங்க. நம்மகிட்ட கேள்வி என்னன்னா, இவங்ககிட்ட 500 கோடி வாங்கினதுக்கு இல்லீகலாக மைன்ஸ் ஓட்டிக்கோங்க, இல்லீகலாக லாட்ரி விற்றுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, வேற யார்ட்டெல்லாம் எத்தனை கோடி வாங்கி என்னென்ன இல்லீகல் தொழிலை செய்ய பார்த்துருப்பாங்க. இப்படித்தானே ஜாபர் சாதிக்கிட்ட 2002 கோடி போதைப்பொருள் வியாபாரம் பண்ணுவதற்கு எத்தனை கோடியை இந்த திமுக குடும்பம் வாங்கியிருக்கும். அதே போல தமிழ்நாட்டில் ஆற்று மணல் தாராளம் அள்ளிக்க, எனக்கு இவ்வளவு கொடுத்துரு, கனிம வளம் எவ்வளவும் கொள்ளையடிச்சுக்க, எனக்கு இவ்வளவு கொடுத்துரு, மலையை எவ்வளவு உடைச்சுக்க, எனக்கு இவ்வளவு கொடுத்துரு, என்ன கான்ட்ராக்ட் எடுத்துக்கோ, எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கோ, என்ன பண்ணிக்கோ, எனக்கு இவ்வளவு கொடுத்துரு அப்படி எத்தனை முதலாளிகள்கிட்ட இவங்க பணத்தை வாங்கிக்கிட்டு இல்லீகல் தமிழ்நாட்டில் இங்கே ஹெராயின் கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது, போதைப் பொருள் கிடைக்குது, மெத்து கிடைக்குது, ஸ்டாம்பு கிடைக்குது, இது எல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடக்குதா? அப்போ இது எல்லாமே
பணத்தை வாங்கி கொண்டு தான் நடத்தப்படுதா அப்படிங்கிற கேள்வி சார்லஸ் மார்ட்டினுடைய கேள்வியின் மூலமாக எழுந்திருக்கு. ஆதவர்ஜுனா விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உதயநிதியை விமர்சனம் பண்றீங்களா? இல்லை, உதயநிதி ஏன் விமர்சனம் இங்கே ஆரம்பிச்சதுன்னா, அவர் லாட்ரி சீட்டை வந்து எங்கள் அம்மாவை வந்து லால்குடி நிற்கும் போது அவர் அந்த டிஎம்கே கேண்டிடேட்டுக்காக கேம்பெயின் பண்ண வந்தார். அவர் வரும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா வந்து ஒரு லாட்ரி டிக்கெட்டுன்னு சொல்லி ஒரு தலைக்குறை பேசினாப்புல. அப்போ தான் நான் கேட்டேன், நாங்கள் வந்து 500 கோடி எங்கிட்டேருந்து வாங்கியிருந்தீங்க, எதுக்காக? அப்போனா இது வந்து இவ்வளோ தொழில் ஒரு மோசமான தொழில், கேவலமான ஒரு தொழில் நீங்கள் சித்தரிக்கிறீங்கன்னா, அப்போ நாங்கள் வந்து இதில் ஏமாற்றி சம்பாரிச்சிருக்கோம்னா நீங்கள் ஏன் 500 கோடி ஏன் வாங்கினீங்க நான் கேள்வி கேட்டேன். அதேமாதிரி எல்லா ஊடகங்களையும் நான் போய் நீங்கள் திரு ஸ்டாலின் சிஎம் அவர்கிட்ட போய் கேளுங்க, திரு உதயநிதி அவர்கிட்டையும் போய் கேளுங்க, நான் படிச்சு சொல்கிறேன். இது வரைக்கும் எந்த ஊடகமும் போய் கேட்கல. பழக்க வழக்கத்துக்காக எங்கள் பாசத்துக்காக நாங்கள் அதுக்கு இது பண்ணோம். ஸ்டாலின் அவர்கள் சொன்னதே வந்து இதை வந்து நாங்கள் வந்து லாட்ரியை வந்து ஆட்சியே உங்களுது, ஆக்சுவலாக அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து இந்த ஆட்சியே உங்களுது தான். ஓகே, 500 கோடி ரூபாய் வாங்கிட்டு இனிமேல் இந்த ஆட்சியை உங்களுது தான் சொல்லி தான் ஆரம்பிச்சார். நாங்கள் அப்பா அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டாரு, ஆட்சியெல்லாம் எங்களுது இல்லை, அதனால எங்களுக்கு கூட இந்த மாதிரி நிறைய மக்கள் நம்பியிருக்காங்க, இதனால வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி ரெவென்யூ வரும், இந்த மாதிரி சொல்லி தான் நாங்கள் வந்து அக்கௌண்ட்டில் பண்ணணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கையாக இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம லீகலாக எப்போ நம்ம ஓப்பன் பண்ணுற வாய்ப்பு இருக்குங்களான்னு கேட்கும்போது அப்போ தான் அவரோட உண்மையான தோற்றத்தை காட்டுறாங்க. யார்? திரு ஸ்டாலின். ஆமாம், இது என்னங்கிற மாதிரி கேட்கும்போது உதயநிதியும் ஒரு ஸ்டாலின் 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லாட்ரியை வந்து நீங்கள் கள்ளத்தனமாக பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு நீங்கள் சம்பாரிச்சுக்கோங்க, எவ்வளோ வேணால் சம்பாரிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு டெப்யூட்டி சிஎம்மாக இருக்கக்கூடிய டெப்யூட்டி சிஎம் அண்ட் சிஎம் 2 பேரும் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், அப்பா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, எங்களுக்கு காசுக்கோ இதுக்கோ எந்த குறையும் இல்லை, இறைவன் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா, குடும்பமே நல்லா இருக்கு, நான் இன்னைக்கு பண்ணுற தொழில் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், நான் என்னால் சொத்து சேர்த்து வைக்க முடியலன்னா கூட என்னோட அடுத்த சங்கதிகளுக்கு கேஸ் நான் வளர்த்து விட்டுட்டு போயிடக்கூடாது, நாளைக்கு அவங்க வந்து நல்லா இருக்குமே தவிர அவங்க எதுவும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எந்த மாதிரி வேலைகளை என்னால் பண்ண முடியாது, எனக்கு வந்து லீகலாக லைசன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அதை வந்து மறுத்துட்டு இல்லீகலாக வேறு யார் நிறைய பேர் இந்த சிஸ்டம் பண்ணாங்க, அதில் அவங்க தனியாக வாங்கி லஞ்சம் வாங்கி அவங்க பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் இன்வால்வ் ஆகலை. டாஸ்மாக் எடுத்து நம்ம பண்ணுவோம், ஏன்னா அதில் 30,000 கோடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. 30,000 கோடி பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து அதில் நடக்கிற டர்ன் ஓவர் வந்து 60,000 கோடி டாஸ்மாக்ல. இவங்க வெளில கணக்கு காட்டுறது ஒன்று, கணக்கு இல்லாமல் இவங்க மேனுஃபேக்சர் கிட்ட வந்து டைரெக்டாக பாட்டில்லாம் வாங்கி இல்லீகலாக நிறைய லைசன்ஸே இல்லாமல் டாஸ்மாக் ஏகப்பட்டது ஓடுது. அதுவும் மணல் எங்களை சொன்னாங்க, மணலும் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் மணல் எடுத்து பண்ணுறீங்க, நடுவில் வந்து கொஞ்சம் எக்ஸிஸ்டிங் ஆளுங்கிட்ட மாற்றி ஏதோ பிரச்சனை வந்தது, இடி ரைடு வந்துலாம் வந்ததுக்கப்புறம் மாற்றி எடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் திரும்பி தெளிவாக சொன்னோம், எங்ககிட்ட கள்ளத்தனமாக நாங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டோம். ஆனால் இவங்க திரும்பி இந்த மாதிரி விஷயம் சொல்லணும், நாங்கள் ஒதுங்கிட்டோம், அந்த குடும்பத்தை விட்டே நாங்கள் ஏதோ இந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி நாங்கள் அதுலேருந்து அவங்ககிட்ட இருந்து விலகிட்டோம். நட்பின் அடிப்படையில் இல்லை வந்து ஒரு கட்சிக்கு வந்து பொதுவாக இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து கொடுப்பாங்க, எல்லா அரசியல் கட்சிகளுக்கு வந்து பெரும் முதலாளிகள் வந்து ஒரு அன்பில் இல்லை வந்து கட்சி வளரணுங்கிற அடிப்படையில் பொலிட்டிக்கல் ஃபண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க, அது வேற. ஆனால் பிஸ்னஸாக எனக்கு நீ எவ்வளோ கொடு, அதுக்கு நான் உனக்கு தான் தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் வந்து வியாபாரம், பிஸ்னஸ்ஸு. அதைத்தான் மார்ட்டின் அவர்கள்ட்ட ஆதவ் மூலியமாக திமுக செய்ய பார்த்துருக்கு. அதனால தான் 500 கோடியை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் வந்தால் 5,000 கோடி 10,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணி தரோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. லீகலாக பண்ணி தருவியா? இல்லை இல்லீகலாக தான் பண்ணிடுவோம், எனக்கு லீகலே எங்களுக்கு தெரியாதுங்க, ஏன்னா எங்களை பார்த்து பொசுக்குன்னு லீகல்ன்றீங்க. இல்லீகலாக எங்களுக்கு லீகலாக பண்ணி பழக்கமே கிடையாதுங்க, எதுவாக இருந்தாலும் இல்லீகலாக பண்ணி தான் பழக்கம், லீகலுங்கிறது எங்கள் வார்த்தையிலே கிடையாது, எங்கள் வாழ்க்கையிலே கிடையாது, எங்களை போய் லீகலாக நடத்த சொல்கிறீங்க அப்படின்னு திமுக பதறிக்கு. லீகல்னு அவங்க பதறிட்டாங்க. எது லீகலாக பண்ணுறதா? இவங்க லீகலாக எப்படிங்க பண்ண முடியும்? இல்லீகலாக சொல்லுங்கள், நாங்கள் உடனே அப்ரூவல் கொடுத்துட்றோம், உடனே பண்ணலாம். இல்லீகலாக நீங்கள் மண்ணல்லுங்க, மலையை உடைங்க, கஞ்சா வில்லுங்க, லாட்ரி வில்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, போலி சரக்கு ஓட்டுறீங்களா டாஸ்மாகில் ஓட்டிக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் நியாயமாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எங்கள் கவர்மெண்ட் ஒத்தே வராது, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, அந்த விஷயம் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருப்போம்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி மார்ட்டின் வெளியேறியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ இதை பேச போய் உதயநிதி ஸ்டாலின் வந்து லீமா ரோஸ் அவர்கள் லால்குடியில் அதிமுக வேட்பாளர் நிற்கிறாங்க, இதை பேச போய் இப்போ எடுத்து இவர் போட இந்த பக்கம் இன்னொரு யோக்கியன்னு இதில் சிக்கியிருக்கான். திமுகவை வீழ்த்துவதுதான் என் லட்சியம், திமுக ஒரு திருட்டு கட்சி, திமுக ஒரு ஊழல் கட்சி, திமுக ஒரு கரப்ஷன் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு 500 கோடியை தன் மாமனாட்டிலிருந்து வாங்கி கொடுத்ததே இந்த ஆதவர்ஜுனா தான். ஆதவர்ஜுனா மூலியமாகத்தான் இந்த 500 கோடி வாங்கப்பட்டிருக்குன்னா ஆதவர்ஜுனா திமுக ஆட்சியை வரவதற்கு முழுமையாக உழைச்சதா சொல்றாரு. அன்னைக்கு அவர் தப்பு பண்ணிட்டாராமா, இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியை மீண்டும் வீழ்த்துவதற்கு வேலை பார்க்குறாராமா. ஆட்சியை கொண்டு வந்ததும் ஆதவர்ஜுனா,
இப்போ ஆட்சியை வீழ்த்த போறேன்னு சொல்றதும் ஆதவ அர்ஜுனா. மாமனார் மூலியமாக திமுகவுக்கே 500 கோடி வாங்கி கொடுத்துருக்காருன்னா அப்போ மாமனார் இவருக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாரு? அந்த பணத்தை தானே ஆதவ அர்ஜுனா அரசியல் பண்றாரு. இதை என்டிடிவி ரிப்போர்ட் கேட்கிறாரு. நீங்க கரப்ஷன் கமிஷன்லாம் பேசுறீங்களே, இந்த மாதிரி உங்க மாமனாருடைய வருமானத்தை நீங்க அரசியல் பண்ணி கேட்டதுக்கு நோ நாங்க வந்து மக்கள் பணத்துல வரோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி வந்து திரள் நிதினு சொன்னா அதை கிண்டல் பண்ண கும்பல் இப்போ நாங்கள் மக்கள் பணத்தில் அரசியல் பண்ண, இது தாவேக்கா மக்கள் பணத்தில் அரசியல் பண்ணதான். 3000 கோடி ரூபாய் மார்ட்டின் அவர்கள் மூலியமாக ஆதவ அர்ஜுனாவுக்கு பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பணத்தை வச்சு தான் வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லி ஒரு அமைப்பை தொடங்கி அதன் மூலமாக தேர்தல் வேலை பார்ப்பதாக சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்தமான தாவேக்கால சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் காசு கொடுத்து, ஈவன் நாஞ்சில் சம்பத்து, இந்த ராஜ்மோகனுக்குலாம் மாதம் 2 லட்ச ரூபா, காலையில் 10 மணிக்கு வரணும், இரவு 10 மணி வரைக்கும் வாய்ஸ் ஆஃப் காமனில் உட்காந்துருக்கணும், கேம்பெயின் பண்ணணும், வீடியோ போடணும், அதுக்கு பண்ணணும். நாஞ்சில் சம்பத்துலாம் படுத்துறணும், வாய்ஸ் ஆஃப் காமன்லேயே படுத்துறணும். அந்த மாதிரி அவருக்குலாம் வந்து 5 ரூபா 10 ரூபா கொடுத்தாலே போதும். இப்போ 1 லட்ச ரூபாயா ஒரு கூட்டத்துக்கு 1 லட்ச ரூபா. யார் நாஞ்சில் சம்பத்து கேட்டுக்கு ஒரு கூட்டத்துக்கு 1 லட்ச ரூபா, 2 ரூமு, 10,000 ரூபா பணம் ரூமுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜி, அப்புறம் வந்து ஃப்ளைட் வந்தால் ஃப்ளைட்டு, கார் வந்தால் காரு, அப்புறம் சாப்பாடு போக்குவரத்துகள், இது எல்லாம் பண்ணி கொடுத்து 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா கொடுத்து 30 நாளும் 30 கூட்டத்தில் ஒரே மாதிரி பேசியிருக்கான். கட்சிக்காரன் இவனு என்னையா அவன் ஓஞ்சரக்காடு மாதிரி தேஞ்சரக்காடு மாதிரி ஒரே பேச்சை பேசிட்டு இருக்கான், இவனுக்கு போய் 1 லட்சம் கொடுக்க சொல்கிறாங்க. இந்த பணத்தை யார் கொடுக்க பார்த்தா இதுவும் ஆதவ அர்ஜுனா. கூப்பா கிருஷ்ணன் இதே லால்குடியில் லீமா ரோஸ் அவர்கள் அதிமுக வேட்பாளரை பார்த்து இவங்க வந்து அதிமுகவை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி லீமா ரோஸ் கிட்ட அதிமுகவை வித்துட்டாருன்னாரு. அதற்கும் இவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சு அதாவது ஆதவ அர்ஜுனா மார்ட்டின் அவருடைய பணத்தில் தான் அரசியல் பண்ணுறாரு, அவர் கொடுத்த பணம் தான். அந்த பணத்தில் தான் கூப்பா கிருஷ்ணனும் அரசியலுக்கு வந்திருக்காரு. கூப்பா கிருஷ்ணன் ஒன்றும் கிடையாது. கூப்பா கிருஷ்ணனை இந்த லால்குடி தொழில் நிற்க வச்சு இந்த 50 லட்சம் 10 லட்சம் மாட்டிச்சுல, அதுவும் ஆதவ பணம். ஆதவ பணம்னா அது யார் பணம்? மார்ட்டின் பணம். மார்ட்டின் பணம் யார் பணம்? அது லீமா ரோஸ் பணம். அவங்க பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களே போய் அதிமுகவில் நீ வாங்கிட்டு வந்துட்டாரு. அதாவது இந்த பக்கம் தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளராக ஆதவ அர்ஜுனா இருக்காரு. ஆதவ அர்ஜுனா கூப்பா கிருஷ்ணனை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. இவர் சொல்றாரு மார்ட்டின் மனைவி லீமா ரோஸ் அதிமுக வாங்கிச்சுன்னு. மொத்தமாவே அவங்க பணத்தை தான் இவர் நிற்கிறாரு. அதாவது என்னன்னா இந்த அரசியல் எவ்வளவு மோசமா போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. போன சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்லை கூப்பா கிருஷ்ணனோ இவங்களை பற்றி பேசலை. ஏன்? இவங்க தேர்தல் காலத்தில் இல்லை. தேர்தல் காலத்தில் இல்லைங்கிறத தாண்டி போன தேர்தலில் திமுக அவங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கு, அதனால பேசலை. இந்த காலத்தில் ஏன் பேசுகிறாங்க? போன தடவை பணம் கொடுத்ததுக்கு இவங்களும் எதுவும் கொடுக்கல, அவங்களும் இல்லீகலாக பண்ண முடியாதுன்னு சொல்லி வெளியேறிட்டாங்க. இப்போ பணம் தரல. இப்போ ஒருவேளை இதே லீமா ரோஸை எதிர்த்து திமுக நிற்குது, அங்கே பிரச்சாரத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் போகிறாரு, ஒருவேளை மார்ட்டின் குடும்பத்திலிருந்து ஒரு 1000 கோடி ரூபாய் திமுக கை மாறின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை இல்லை வேறு யாரோ வாங்கி கொடுத்துருக்காங்க, திருப்பி எலெக்ஷன் பாண்டெலாம் வாங்கி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க, பேசுவாங்களா இவங்க? பேசியிருப்பாங்களா? அப்போ தனக்கு பணம் வரலன்னு ஒன்று எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒருத்தர்களை பார்த்து நீங்கள் லாட்ரி சீட்டை விற்ற காசு தானே தேர்தலில் போட்டி போடுறீங்கன்னு கேட்குறாரு. அந்த காசு தானே நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டி போட்டீங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த 500 கோடி வாங்கியிருந்தாங்க, டிஎம்கே வந்து அக்கௌண்ட்டில் 500 கோடி வாங்கியிருந்தாங்க. அது வந்து நான் திரு உதயநிதி வந்து பதில் சொல்லணும், இல்லை திரு ஸ்டாலின் அவருக்கு பதில் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. இதில் ஆதவ அர்ஜுனா வந்து உண்மையான நேர்மையான ஆட்சியை கொடுப்பாங்க எங்கள் தளபதி ஆட்சியில். யார்? கூப்பா கிருஷ்ணன் வச்சுக்கிட்டு. கூப்பா கிருஷ்ணன் தான் தமிழ்நாட்டிலே திமுக, அது அதிமுகவுடைய அமைச்சரவையிலேயே முதலாக ஊழல் வழக்கில் சிக்கிய அமைச்சர். 91 96 வரைக்கும் இவர் வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கும்போது இவர் மனைவி, இவர் மச்சான் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்க. இவர் லால்குடியில் வேட்பாளர். தமிழ்நாடு முழுக்க 234 வேட்பாளர்கள் தாவேக்கா வேட்பாளர் எடுத்து ஒவ்வொரு தொகுதியிலும் எடுத்து அனுப்புறான். உங்களே பேச நேரம் இல்லை. ஆனால் எங்கள் தொகுதியில் இப்படி இந்த பின்னணி கொண்ட வேட்பாளர், இவர் மேலே ஊழல் வழக்கு இருக்கு, இவர் மேலே ஹராஸ்மெண்ட் வழக்கு இருக்கு, இவர் மேலே கஞ்சா வழக்கு இருக்கு, இவர் மேலே அடிதிரி வழக்குன்னு தமிழ்நாடு முழுக்க 233 தொகுதியில் தாவேக்கா வேட்பாளருடைய குற்ற பின்னணியை பார்த்தா மிக மோசமான குற்ற பின்னணி கொண்டவர்கள். தமிழ்நாட்டிலே குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான். தாவேக்கால கொடும் குற்ற பின்னணி கொண்டவர்கள் 16 பேரை களத்திருக்காங்க. சின்ன குற்றம் முடிஞ்சவங்க கிட்டத்தட்ட மச்சா அத்தனை பேருமே. இப்படிப்பட்ட ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு நேர்மையான ஆட்சியை கொடுக்க போறேன், உண்மையான ஆட்சியை கொடுக்க போறேன், லஞ்ச லாவண்யம்ல ஆட்சியை கொடுக்க போறேன்னு சொல்லி ஆதவ் பேசாரு. யோக்கியம் வரான், செம்படுத்து உள்ளவை சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி